Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 764 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு அவன் நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க எல்லாத்துக்குமே ரொம்பவும் கவலை. நம்ம ஆளுகளை கட்டி போட்டிருக்க அந்த சங்கிலி அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க. வாண்டாவால நம்ப முடியல. நிஜமாவே சஞ்சியும் சீசரையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு கேப்பா. இல்ல அவனே ஆசைப்பட்டு தான் போனான் பால. வாட் டு யூ மீன், என்னமா சொல்றேன்னு கேட்டா அப்படியே சோகமாவா. அவங்க ஃபீல் பண்றத பார்த்த உடனே கேட் வைப்பர் இருந்துகிட்டு அவங்களே மறக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அங்க பெக்கோம்ஸுக்கு அடிபட்டு இருக்குது, அவனை போய் கேர் பண்ணுங்க, தேவையில்லாம யாரையும் டென்ஷன் பண்ணாதீங்க. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்பி மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இப்ப மாட்டிட்டு இருக்கும் போது வந்து காப்பாத்தினதே இவங்க தானே. கேட் வைப்பரும் அவங்க டீம் மட்டும் வரல, இந்நேரத்துக்கு நம்ம ஆளுகளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. உடனே இவங்க அவங்களுக்கு தேங்க்யூம்பாங்க, அவங்க இவங்களுக்கு தேங்க்யூம்பாங்க. ஒரே சந்தோஷமானதான் போங்க. என்ன இந்த கேட் வைப்பருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னதான் ஒரு பயங்கரமான தலைவனா இருந்தாலும் சில்வர் வைனுங்கிற ஒரு பழத்தை பார்த்தா பையன் நாயா பேயா போய் விழுவான். அட சண்டால பயல, கேட்டு இருந்தா பறிச்சு தந்திருப்போம்ல, ஏன் அப்படி புழுதியா கிளப்பிட்டு இருக்கேன்னு பச்சை பச்சையா திட்டுவாங்க. இங்க லூஃபிக்கு கடுப்பாகும். அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரான்னு போட்டிருக்கானா, அப்படின்னா நிஜமாவே கல்யாணம் பண்ண போறானா? என்ன ஆச்சு அவனுக்குன்னு கேட்டா இப்ப அது விஷயமே இல்ல. அங்க விட்டோங்கிறவன் ஏதோ ஒரு விஷயம் சொன்னதுக்கு நம்ம பையன் பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருக்கான். அதான் நம்மளுக்கு இன்னுமே ஸ்டேஞ்சா இருக்குது. லூஃபிக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒருவேளை அவன் ரிட்டர்ன் வரும்போது அவனோட ஒய்ஃபோட வருவானோன்னு கேட்பான். எல்லாம் பார்த்துருவாங்க. ஆனா லூஃபி மட்டும் ஐ ஜாலி, நம்ம க்ரூல இன்னொரு மெம்பர் சேர போறாங்கப்பா. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவ ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அந்த பிக் மாம்ங்கிற எம்பரரோட பொண்ணு. அப்படி மட்டும் மேரேஜ் ஆச்சுன்னா அவ கண்டிப்பா இவங்க கூட எல்லாம் வந்து சேர மாட்டா. இவங்க தான் பிக் மாமுக்கு கீழே சபார்டினேட் ஆயிருவாங்க. அது எப்படி நம்ம லூஃபியால ஏத்துக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. சஞ்சயுமே முதல்ல அதான் முடியாதுன்னு சொல்லி காட்டு கத்துனானே. ஆனா இப்ப அவன் டீல் பண்ற ஆளு சாதாரண ஆளே இல்ல. அவன் இப்ப இந்த மேரேஜ அவாய்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கான். இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், இவங்க டீம் மெம்பரை ஒருத்தனை இழக்க வேண்டியதான். சாப்பருக்கெல்லாம் ரொம்பவும் ஃபீலிங் ஆகும். ஏன்னா அவன் இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி அவன் அங்க மாட்டிட்டான். இப்படி சொல்லும் போது லூஃபிக்கு பயங்கரமா கடுப்பாகும். கடுப்பாயி எப்படி சஞ்சி நம்ம குரூப்பை விட்டு போவான்? இல்ல அவன் போக மாட்டான்னு அவன் வந்துட்டு இருக்கானே ஒரு கொடையில, அது மேல குத்துன்னு குத்திட்டு கிடப்பான். இதே கடுப்புல இன்னும் ஒரு 2 குத்து குத்துனான்னா போதும் மட்டையாயிரும். இப்ப எல்லாத்துக்குமே கவலை என்னன்னா அவன் திரும்பி வருவானாங்கிறதே பெரிய டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா அவன் லெட்டர்ல எழுதி வச்சுட்டு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் போயிருக்கான். உசோ போறதா ரவுஸ். இப்படி அவன் கல்யாணம் பண்றதுக்கு பேசாம அவன் செத்து போயிருக்கலாம் போலையாமா. இப்ப கல்யாணமே ஆயிடுச்சுன்னு வைங்க, அவ பிக் மாமோட பொண்ணு. எப்படியும் திமுறா அடங்காம தெரியவா. அது அவனுக்கும் பஞ்சாயத்து, இவங்களுக்குமே பஞ்சாயத்து தான். சரி, இந்த வின்ஸ்மோக் ஃபேமிலியை பத்தி பேசினாயிலே, அப்படின்னா இந்த வேலையை பண்ணது ஒன்னு சஞ்சியோட அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஏன் பிரதரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க நார்த் ப்ளூல வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் ஈஸ்ட் ப்ளூக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ வேர்ல்டுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. வின்ஸ்மோக்குங்கிற ஃபேமிலியை பத்தி ரோபின் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கா. ஆனா அது யாரு என்னன்னு சொல்லி தான் சட்டுன்னு அவளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்படியே பேசிக்கிட்டே போவாங்க. நமக்கு தான் ரொம்பவும் கவலையா இருக்கும். ஏன்னா இவங்களால எதுவும் பண்ணி நம்ம சஞ்சியை ஸ்டாப் பண்ண முடியலையே. நம்ம ஆளுக வர்ற வரைக்கும் அவங்கள ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ஒன்னும் பண்ண முடியாத நிலைமை. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துவாங்க. பட் இருந்தாலுமே சாப்பர்கள்லாம் திரும்பி சஞ்சியை பாப்போமா மாட்டோமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பான். ஆனா ஜோரோ தான் வராட்டி போயிட்டு போறான், அதனால என்னப்பா. அட சண்டால பயல இப்படி இருக்கேன்னு கேட்டா, அட ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி அவன் போறான்னா நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் உங்களுக்கு பண்ண பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நல்ல விதமா சொல்லிட்டு போயிருக்கணும். ஏன் இப்ப இதை இவன் சொல்றானா, இவங்க வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிளான ட்ரெயின் மாதிரி. ஆனா சீசர் என்ன சொன்னா, இவங்க செய்யற ஆர்டிபிஷியல் டெவில் ஃப்ரூட்டுக்கு பெரிய கஸ்டமர் யாருன்னு பார்த்தா அந்த கைடோ. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேரா போய் அந்த ஆர்டிபிஷியல் டெவில் ஃப்ரூட்டை ரெடி பண்ற ஃபேக்டரியை மொத்தமா காலி பண்ணிட்டு இவ்வளவு நாளா கிங்கா சுத்திட்டு இருந்த டோஃப்ளமிங்கோவையும் பொல்லா காட்டிட்டு அவனை நேவில புடிச்சு கொடுத்துட்டு சீசரையும் மொத்தமா தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த மேட்டர் தெரிஞ்ச கைடோ காண்டாவானா இல்லையா? சொல்ல போனா அவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. அண்ட் அதோட இவங்க வெளியே பீஸ்ட் பைரட்ஸோட சபார்டினேட்ஸ் கூட இவங்க ஆல்ரெடி சண்டையும் போட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத சப்ப காரணத்துக்காக ஜாக் வந்து இந்த மொத்த கண்ட்ரியுமே நாசம் பண்ணியிருக்கான்னா இவங்க பண்ண வேலைக்கு இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு எப்ப வேணாலும் வரலாம். இதுக்கப்புறம் நடக்கிற சண்டை இவங்க ட்ரஃபல்கர் லாவோட ஒன்னா சேர்ந்து தான் போட்டாகணும். ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனா அந்த கைடோ கிண்ணையுமே டார்கெட் பண்றான். இதுக்கப்புறம் எப்போ எந்த டைம்ல என்ன நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் அந்த எம்பரர் கைடோ கூட சண்டை போற நிலைமை வரும். சோ இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அந்த முட்டா பையன் இப்ப இன்னொரு எம்பரர் கிட்ட போய் வம்பிழுத்து வச்சிருக்கான். அப்படின்னா இவங்க காலி பண்ண ஒரு எம்பரர் இல்ல 2 எம்பரர் கிளப்பிட்டு வருவானுங்க. இதெல்லாம் இப்படி இவன் சொல்ல கேட்டுட்டு இருக்க அம்புட்டு பேத்துக்குமே அப்படியே அள்ளு விடும். ஜோரோவை பிடிச்சி ஏன்டா அப்படி பேசுற, பீதியா இருக்குல்லன்னு சொல்லி திட்டுவா. ஆனா உண்மை அதானே. எப்படி இருந்தாலும் இவன் அங்க போய் அவளை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்க போறான், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நான் டக்கரா தானேப்பா, நம்மியால ஏத்துக்க முடியல. அது பெரிய பிரச்சனையா இல்ல சின்ன பிரச்சனையான்னு அது அவனுக்கு தான் தெரியும். அதனால தேவையில்லாம பேசாதன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. லூஃபி உடனே நிறுத்த சொல்லி என்ன மேட்டரா இருந்தாலும் டைரக்டா அவங்கிட்ட போய் கேட்டாதான் மேட்டர் என்னன்னு தெளிவா தெரியும். அதனால சைலண்டா இருங்கம்மானா எல்லாத்துக்குமே இன்னும் பீதியாகும். ஏன்னா இப்ப சஞ்சயை தேடி போறதும் ஒண்ணு, பிக் மாம தேடி போறதும் ஒண்ணு. ஆல்ரெடி அந்த பிக் மாம கிட்ட நம்மளால வம்பு வளர்த்து வச்சிருக்கான். இவங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இல்லாம போனாங்கன்னா அசால்ட்டா இவங்க எல்லாத்தையுமே ஊதி தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம அவ ஒரு எம்பரர். இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எனிமீஸை விட அவ வேற லெவல்ல இருப்பா. சாதாரணமாலாம் தட்டி தூக்க முடியாதுன்னு ஆளுக்கு ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அப்பவுமே லூஃபி கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னா நம்ம சைலண்டா போவோமா. ஆனா என்ன ஆனாலும் போக மாட்டேன்னு சொல்லல. இங்க நம்ம சாப்பரு நம்மளால முடியும், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிப்பான். உடனே ப்ரூக்கு இப்போ சஞ்சய் போனது பிக் மாம்ங்கிற அந்த ஒரு பைரட்டால மட்டும்தான். ஆனா இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி போகணும் அப்படின்னா அவன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அதுக்கு அவன் எந்திரிக்கணும் அப்படின்னு ஒருத்தனை நம்பிட்டு தான் போவாங்க. அட வேற யாரும் இல்ல, அந்த பெக்கோம்ஸ் தான். சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவான்னு அப்படியே பொடி நிறைய கேட் வைப்பரை பாக்குறதுக்காக அந்த வேல் ஃபாரஸ்ட்டுக்கு பொறுமையா போவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இனி இவங்க திருப்பி சஞ்சியை கொண்டு வரதுக்கு பல எபிசோடு போராட போறாங்க. அவ்வளவு ஈஸியாலாம் இருக்க போறது இல்ல. சரி பிக் மாம் கிட்ட இனி எப்படி போராடுறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.